ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம், யா தேவி சர்வபூதேஷு ಛಾಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತಾ நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இன்றைய பாடல், साई तेरे शरणों में कोटि प्रणाम, साई तेरे शरणों में कोटि प्रणाम, शरणों में ले लो साई प्रभु, शरणों में ले लो साई प्रभु, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे सब कुछ साई, तुम हो मेरे सब कुछ साई, तेजो हमको शरण तुम्हारे, तेजो हमको शरण तुम्हारे, साई तेरे चरणों में कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு. அந்த பெரிய கம்பெனியில ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த இன்டர்வியூக்கு 100 பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்றதுனால நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து 100 பேர் வந்திருந்தாங்க. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணி அந்த 100 பேரை 10 பேராக குறைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிறது 10 பேர். இந்த 10 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த வேலை கிடைக்க போகுது. அந்த வேலை பெரிய சம்பளம், அதுவோ பெரிய கம்பெனி. அதனால் அந்த 10 பேரும் எப்படியாவது இந்த வேலை தனக்கே கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கம்பெனியோட ஓனர் அந்த 10 பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்கில் இந்த 10 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த 10 பேருமே ஈக்குவலி குவாலிஃபைடாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன். இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிடுறாரு. 10 பேரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. அப்போது அந்த கம்பெனியோட ஓனர் 10 பேருக்கும் 2 விதையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த 10 பேர்கிட்டையும், உங்களுக்கு கொடுத்த 2 விதையை நீங்கள் வீட்டில் போய் விதைச்சி வைங்க. தினமும் இதுக்கு தண்ணி ஊற்றுங்க. 10 நாளில் செடி வளர்ந்துடும். 15வது நாள் அந்த செடியை எடுத்துட்டு இந்த கம்பெனிக்கு வாங்க. யார் நல்ல செடியை பார்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 10 பேரும் அவங்களுக்கு கொடுத்த அந்த 2 விதையை எடுத்துட்டு போய் விதைச்சு தினமும் தண்ணி ஊற்றி வராங்க. 10வது நாள் ஆகுது, 12வது நாள் ஆகுது, 15வது நாளும் ஆயிடுச்சு. 15வது நாள் அந்த ஓனர் சொன்னபடி 10 பேரும் அந்த செடியை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஒவ்வொரு செடி ஒவ்வொரு சைஸ்ல வளர்ந்துருந்தது. சில செடியில பூக்கள் கூட வந்திருந்தது. அந்த கம்பெனியோட ஓனர் இந்த 10 பேரையும் மீட்டிங் ஹாலுக்கு வரவழைச்சு எல்லாருமே அவங்கவுங்க செடியை காமிக்க சொன்னார். 9 பேரும் அவங்க கையில் இருக்கிற செடியை அவங்க காமிச்சு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் ஒரே ஒரு செடி மட்டும் வளரவே இல்லை. அப்போது அந்த ஓனர் அவங்கிட்ட, ஏன்பா உன்னோட செடி மட்டும் வளரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நான் சரியாக பார்த்துக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. தினமும் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றுனேன், ஆனால் செடி வளரவே இல்லை. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஓனர் அந்த 10வது மனுஷனை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு.
9 பேருக்கும் கோவமே வந்துடுச்சு. அந்த 9 பேரும் அந்த கம்பெனி முதலாளி கிட்ட, இது நியாயமே இல்லை, நாங்கள் 9 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தினமும் தண்ணி ஊற்றி இந்த செடியை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் 9 பேரில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் செடி வளரவே இல்லை, அவனுக்கு போய் இந்த வேலையை கொடுக்குறீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த முதலாளி, கண்டிப்பாக அவன்தான் இந்த வேலைக்கு சரியான ஆள், ஏன்னா இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, எங்களுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும், உண்மை பேசுகிற ஆள் வேணும், நீங்கள் 9 பேரும் பொய் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க 9 பேரும், நாங்கள் பொய் பேசணும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க, இப்படி அபாண்டமாக எங்கள் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த முதலாளி, 15 நாளுக்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கும் 2 விதை கொடுத்தனே, அது முதல்ல விதையே இல்லை, அது வெறும் குட்டி குட்டி கற்கள் தான். அந்த கற்களை வீட்டில் போய் நீங்கள் விதைச்சு தினமும் தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா செடியே வந்திருக்காது, ஏன்னா அது வெறும் கற்கள் தான். ஆனால் இந்த வேலையை வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் 9 பேரும் ஏதோ ஒரு செடியை கொண்டு வந்து, இதுதான் நீங்கள் கொடுத்த விதையில் வந்த செடி அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணீங்க. ஆனால் அந்த 10வது மனுஷன் மட்டும்தான் உண்மையிலேயே தண்ணி ஊற்றி செடி வரலை, அதை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்கள் 10 பேரில் அந்த 10வது மனுஷன் மட்டும்தான் உண்மையை பேசியிருக்கான், அதுக்கு தான் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட 9 பேரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து கூனி குறுகி நிற்கிறாங்க. உண்மை பேசின அந்த 10வது மனுஷனுக்கு பெரிய கம்பெனியில் பெரிய வேலையும் கிடச்சிருச்சு. ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்பயும் உண்மையை பேசணும். அந்த உண்மையை பேசுகிற ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். டிசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.